முதல் கட்ட தேர்தல் பிரைம் மினிஸ்டரா பேசினார் அவர். அப்போ அவர் என்ன 2 தான், என்னை தேர்ந்தெடுங்க, 10 ஆண்டுகள் நான் என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்கேன், மேலும் இந்த சாதனைகள் விஸ்தரிக்கப்படும். விக்ஷித் பாரத், விஷன் 2047, மோடிஸ் கேரண்டி. மோடி கேரண்டி இப்ப என்னங்க ஆச்சு? எங்கேயுமே பேசுறதே இல்ல. கேரண்டி எல்லாம் போயிடுச்சா? இல்லையா? 2047 இந்தியா இப்படி ஆகணும், இன்னும் அடுத்த 10 வருடங்கள் இப்படி ஆகணும், 100 நாள்ல நாங்க செயல் திட்டம் வச்சிருக்கிறோம், இப்படிதான் முதல்ல பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ஏன் இப்ப அந்த அப்ரோச் மாறுச்சு? சரி, இப்ப மோடியோட இந்த பேச்செல்லாம் இப்ப தென்னிந்தியால இருக்கக்கூடிய கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா இந்த மக்கள் எப்படி சார் பாப்பாங்க? ஓட்டு போட்டு முடிச்சுட்டாங்க, அவங்க எப்படி பாப்பாங்கிறத பத்தி ஒரு பிரைம் மினிஸ்டர் இப்படி பேசுறது சரியா சார்? சரி, அது அந்த பாயிண்ட் நீங்க சொல்றீங்களே, அது கரெக்ட். என்ன காரணம்னா அவங்களுக்கான அந்த நம்பிக்கை அதுல இருக்கா சார்? இது மாதிரியான நம்ம பிரிச்சு இந்து முஸ்லீம் அப்படின்ற அந்த இதை பிரிக்கிறதுனால இந்துக்கள் ஓட்டு ஃபுல்லா வந்துரும் அப்படின்றத நம்புறாங்களா பிஜேபி? நம்புறாங்க, ஆனா அது முதல்ல இருந்து அது வரலைங்க. அதாவது ஒரு முரட்டு தேசியவாதம், அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைவர் ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி, 56 இன்ச் மார்பு, இதுதானே 2019 நேரேட்டிவ். அப்ப 2 டைம்லயுமே அவங்களுக்கு இந்துத்துவ ஓட்டு வங்கின்னு எங்க கிரியேட் ஆச்சு? முஸ்லீம் ஓட்டு வங்கிங்கிற அப்பீஸ்மெண்ட் பாலிசி, தாஜா அரசியல், இதான ஒரு வைக்கிற குற்றச்சாட்டு. ஆப்போசிட் அப்படியே பாருங்க, இந்து ஓட்டு வங்கியை கிரியேட் பண்றது யாரு? இந்து தாஜா அரசியல் பண்றது யாரு? யாரு ராமர் கோயில் கட்டினதை பிரம்மாண்டப்படுத்துறது? அப்போ முழுக்க முழுக்க இது வெறுப்பு அரசியல் இல்லாம வேற என்ன இருக்கு? 79 தொகுதிகள் 4 கட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு சார். ஓவராலா யார் சார் எவ்வளவு நம்பர் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இந்தியா கூட்டணி ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், எவ்வளவு நம்பர் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி தாங்கிறதுல எனக்கு சந்தேகம் கிடையாதுங்க. ஆக 230, 240 வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு பிஜேபியோட கூட்டணிக்கு. இந்தியா கூட்டணி அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மோடி அவர்களோட பேச்சு அப்படின்றது தொடர்ந்து அரசியல் களத்துல பலவிதமான சர்ச்சைகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. நேத்து ஊபியில பேசுறப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய தென்னிந்தியால இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி அரசியல் கட்சிகள் எல்லாமே ஊபியை அவமதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காரு. என்ன சார் காரணம்? ஏன் இப்படி இது மாதிரியான ஒரு பிரச்சாரங்களை மோடி செய்யறதுக்கான அவசியம் எங்க வருது? தென்னிந்தியால தேர்தல் முடிஞ்சிருச்சு, அதைத்தான் சித்தராமையா அவரோட ட்வீட்ல சொல்லியிருக்காரு. தென்னிந்தியால கர்நாடகா, அவர் குறிப்பா கர்நாடகா மீன் பண்றாரு. கர்நாடகால தேர்தல் முடிஞ்சிருச்சு, அதனால பிரைம் மினிஸ்டர் இப்படி பேசுறாரு. நாங்க we are part of இந்தியா, இந்தியாவின் ஒவ்வொரு அணுவும் கர்நாடகாவில் பிரதிபலிக்குதுன்னு அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு. வாஸ்தவமாவே தென்னிந்தியால தேர்தல் முடிஞ்சிருச்சு, இனிமேல் வட இந்தியர்களுக்கு நம்ம எதிரிங்கிற மாதிரியான ஒரு சித்திரம். பழைய சனாதன பேச்சு எடுக்கிறாரு. உதயநிதியோட சனாதன பேச்ச உத்தரப்பிரதேசத்துல, அதுவும் குறிப்பா பூர்வாஞ்சல் பகுதி, ஈஸ்ட் யூபி, அது ஈஸ்ட் யூபியில அவர் எடுத்து பேசுறாரு. அதாவது அவங்க எல்லாரும் ஒரு காலகட்டத்துல இந்துத்துவாவின் தீவிர ஆதரவாளர்கள் தான். எப்போ அப்படின்னா அந்த 2014க்கு முன்னாடி. இப்பெல்லாம் ரொம்ப மாறி இருக்காங்க. சரி, அங்க இருந்துதான் இங்க வேலைக்கு வராங்க. எந்த பகுதியில பேசுறாரோ அங்க இருந்து கர்நாடகாவுக்கும் சரி, கேரளாவுக்கும் சரி, தமிழ்நாட்டுக்கும் சரி, பல்வேறு தொழில்கள் செய்யறதுக்கு இங்க வேலைக்கு வராங்க. கிராமங்கள்ல பானிபூரி எந்த அளவுக்கு பரவி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க ஓன் வில்லேஜ்ல பானிபூரி ஸ்டால் இருக்குங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். அப்ப பானிபூரிங்கிறது அது ஒரு உணவு பொருள். ஆனா வட இந்திய கலாச்சாரம், குறிப்பா உத்தரப்பிரதேசம். தென்னிந்திய கலாச்சாரம், வடை, பாவு இதெல்லாம் ஏற்கனவே போய் சேர்ந்துருச்சு வட இந்தியாவுக்கு. அதாவது இட்லி, தோசை இதெல்லாம் போய் சேர்ந்துருச்சு. இப்ப அங்க இருந்து இங்க வில்லேஜ் லெவலுக்கு நம்ம பானிபூரியை கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி நார்த் இந்தியன் ட்ரெஸ் எந்த அளவுக்கு இங்க ஊடுருவி இருக்கு. சுடிதார் அப்படிங்கிறது, நான் பஞ்சாப் போகும்போதுங்க, நான் அக்ரிகல்ச்சர் ஆபீசர், என்னோட கீழே வேலை பார்த்த ஒருத்தர், நான் அங்கிருந்து வரும்போது என் மிஸ்ஸஸுக்கு ஒரு சல்வார் செட் நான் பிரசன்ட் பண்ண விரும்புறேங்க அன்னைக்கு அப்படின்னு மரியாதையா சொன்னாரு. நான் சொன்னேன், எங்க ஊர்ல அதெல்லாம் போடுறதே கிடையாதுங்க, இதெல்லாம் 75, 76 அந்த ரேஞ்ச், 77க்கு முன்னாடி எங்க ஊர்ல எல்லாம் போடுறதே இல்லைங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னப்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு அவரு. எனக்கு இதெல்லாம் தெரியாதா? ஏன்னா அங்க ஆம்பளைங்களுக்கு சல்வார் உண்டு, பொம்பளைங்களுக்கு சல்வார் உண்டு. ஆம்பளைங்களுக்கு சல்வார் சூட், பொம்பளைங்களுக்கு சல்வார் சூட் தான், ஆனா சல்வார் கமீஸா இருக்கும். அது திரைப்படங்கள்ல தான் இங்க அந்த 60களில் 70களில் அது பிரபலம். ஆனா நடைமுறை வாழ்க்கையில கிடையாது. இன்னைக்கு அது கிராம அளவிலான உடையா மாறிடுச்சு இல்லையா?
அப்போ இந்தியா ஒரே நாடு ஒரே தேசம் தான். அதனாலதான் வந்து நம்ம எந்த கலாச்சாரம் நமக்கு சூட் ஆகுதோ, நமக்கு இப்போ உடை அப்படின்னா நமக்கு அது சூட் ஆகுது, நம்ம பயன்படுத்துறோம். இட்லின்னா அவங்களுக்கு அது சூட் ஆகுது, அதை அவங்க பயன்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் எங்க ஊர்ல பூரி கிழங்கு போடும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 60 சூரிய விலாசம்னு ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல் வந்து கிராமத்துல கடந்து இருந்திருக்காங்க. பூரியும் கிழங்குங்கிற காம்பினேஷனே உண்மையிலேயே புரியல. அதாவது என்னோட 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் ரேஞ்சில் யோசிச்சு பாருங்களா, 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் ரேஞ்சில் 60ல பூரி எப்படி தெரியும் உங்களுக்கு? பூரிக்கு ஏதுடா கிழங்கு அப்படிங்கிறது அதை விட பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா ஒரு பூரி கிழங்கு ஒரு பெரிய கண்ணாடி அலமாரில வந்து பூரிகளை எல்லாம் சுட்டு வரிசையா அடுக்கி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு வந்து சப்பாத்தி பூரி எல்லாம் நம்மளோட அன்றாட உணவோட ஒரு பகுதியா மாறிடுச்சு. அங்க இருக்க மக்களே இங்க இருக்க தென்னிந்தியர்களா அவங்க மாறிக்கிறாங்க, அவங்க கலாச்சாரத்துல இருந்து எல்லாமே அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா அரசியல் கட்சி அதை நம்ம எடுத்துக்கிறோம். பட் மோடி அதை தொடர்ந்து இப்படிப்பட்ட பேச்சுக்கள் தொடர்ந்து பேசுறாரு இல்லையா? அதுக்கான மோடி அவருக்கு வசதின்னு நினைக்கிறாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. அதாவது ஒவ்வொரு கட்ட தேர்தலையும் பின்னடைவு ஏற்படுது பாரதிய ஜனதாக்கு, அது கண்கூடா தெரியுது. அப்படி எந்த ஒரு பின்னடைவு இல்லைன்றாங்களே சார், ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்களே. நேத்து அமித்ஷா பேசுறப்ப கூட மெஜாரிட்டி ஊடக வியூகத்தை அவங்க மாத்துறத பார்த்தா அந்த பின்னடைவை உணர்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். சரி, அவங்க வந்து முதல் கட்ட தேர்தல் பிரைம் மினிஸ்டரா பேசினார் அவர். நம்ம தமிழ்நாட்டுல எத்தனையோ பிரச்சாரம் பார்த்தோம், 40 தொகுதியிலும் முடிஞ்சு போச்சு. அப்போ அவர் என்ன 2 தான், என்னை தேர்ந்தெடுங்க, 10 ஆண்டுகள் நான் என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்கேன், மேலும் இந்த சாதனைகள் வந்து விஸ்தரிக்கப்படும், விக்ஷித் பாரத் விஷன் 2047, மோடிஸ் கேரண்டி. மோடி கேரண்டி இப்ப என்னங்க ஆச்சு? எங்கேயுமே பேசுறதே இல்ல. கேரண்டி எல்லாம் போயிடுச்சா? இல்லையா? அப்போ எந்த இடத்துல மாறுறாங்க? அப்போ இதைத்தானே உண்மையிலே பேசணும். 10 வருஷம் பிரைம் மினிஸ்டரா இருந்த ஒருத்தர், 10 வருஷம் உள்துறை அமைச்சராக இருந்த ஒருத்தர், 10 வருஷம் சாதனை, 10 வருஷம் சாதனையை மேற்கொண்டு எப்படி விஸ்தரிக்க போறோம் இன்னொரு 15 வருஷத்துல? 2047 இந்தியா இப்படி ஆகணும், இன்னும் அடுத்த 10 வருடங்கள் இப்படி ஆகணும், 100 நாள்ல வந்து நாங்க செயல் திட்டம் வச்சிருக்கிறோம், இப்படிதான் முதல்ல பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ஏன் இப்ப வந்து அந்த அப்ரோச் மாறுச்சு? 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டத்துக்கு பிறகு மாறிட்டே வருதுங்க. இப்ப 5ஆம் கட்டம் இன்னைக்கு திங்கட்கிழமையோட முடிஞ்சு போயிடும். 6/1 தான் 7ஆம் கட்ட தேர்தல் அன்னைக்கு வந்து நமக்கு எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்துடும், ஜூன் மாசம் 1ஆம் தேதி. ஸோ பிராக்டிகலி ஒரு கட்டம் தான் மிச்சம் இருக்குன்னு நீங்க வச்சுக்கலாம். அப்போ இப்போ வந்து 4 கட்டமா பாரதிய ஜனதாவோட வியூகம்ங்கிறது பழைய ஸ்டைலுக்கு போயிருச்சு. பழைய ஸ்டைல் 2014 சொல்றீங்களா? இல்ல அது இல்ல, அதுக்கு முன்னாடி, அதாவது பாரதிய ஜனசங்க ஸ்டைல். ஓகே. நாங்க வந்து கல்லூரி மாணவர்களா இருக்கும்போது பிஜேஎஸ், பாரதிய ஜனசங்கம், அதுதான் வந்து வலதுசாரி. தமிழ்நாட்டில் வந்து சுதந்திரா கட்சி இப்ப இல்ல. ஸ்தாபகர் வந்து ராஜாஜி, மூதறிஞர் ராஜாஜி. அதோட ஒரே ஒரு மிச்சம் இருக்கிற ஒரு மூத்த தலைவர் வந்து டாக்டர் ஹண்டே தான். அப்புறம் அவர் அதிமுகவுக்கு வந்துட்டாரு. அவரு வந்து சுதந்திரா கட்சி அந்த வலதுசாரித்தனம்ங்கிறது என்னன்னா, ரிசர்வேஷன் வேண்டாம், இடஒதுக்கீடு வந்து மெரிட்டுக்கு அகேன்ஸ்ட். அதே மாதிரி வந்து எப்போதுமே வந்து அரசாங்க நிறுவனங்கள் அது வந்து சரியா வேலை பார்க்காது, பிரைவேடைசேஷன் தான் பெஸ்ட். இப்படியான சில கொள்கைகள், இதைத்தான் நம்ம வந்து இந்தியால தீவிர வலதுசாரிகள்னு சொல்றோம். அப்போ அந்த காலகட்டத்துல வந்து சுதந்திரா கட்சிக்கு இந்துத்துவா கிடையாது. பசும்பொன் தேவர், ராஜாஜி கூட்டணி, அதாவது காங்கிரஸ் ஃபார் டெமோக்ரஸி வந்து 1962க்கு பிறகு வருதுங்க. காங்கிரஸ் கட்சியோட ஒரு பிளவு, அதோட பரிணாம வளர்ச்சி தான் சுதந்திரா கட்சி. ஆனா இந்துத்துவா கிடையாது. பாரதிய ஜனசங்கத்துக்கும் சுதந்திரா கட்சிக்குமான வித்தியாசம் என்னன்னா, 2 வலதுசாரி தான், வலதுசாரி கொள்கைகள் தான். ஆனா அவங்க வந்து இந்துத்துவாவை கையில் எடுத்தாங்க. காரணம் அது RSS ஓட பொலிட்டிக்கல் ஃப்ரண்டா இருந்தது. இன்னைக்கு அதே தான் மறு உருவம். ஐடியாலஜி பிஜேபி கையில் எடுத்திருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா சார்? பாரதிய ஜனசங்கம் எடுத்தது, பிஜேபி எடுக்குது. இப்ப இந்த தேர்தல்ல RSS 100 years old ஆர்கனைசேஷன். அடுத்த வருஷம் 100 100 இயர்ஸா அவங்க வேற ஒரு சித்தாந்தம். அது நம்ம தவறு ரைட்டுங்கிற கமெண்ட்டுக்குள்ளேயே நான் போகல. அவங்க சித்தாந்தம் இது. அப்போ அதோட பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட், உதாரணமா தீக்க, பெரியார் ஆரம்பிக்கிறார். தீக்க தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் முதல்ல. இல்ல, திராவிடருங்கிற ஒரு பொது அடைமொழிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணும்போது எதிர்ப்பு இருந்தது அதுக்கு. அப்ப அண்ணாதான் அந்த தீர்மானத்தை வந்து முதல்ல சேலம்னு நினைக்கிறேங்க, அங்க வந்து முன்மொழிந்து பேசுறாரு. அண்ணாவோட அரசியல் குரு சண்டே அப்சர்வரோட பாலசுப்ரமணியம். சண்டே அப்சர்வர் பெரிய பத்திரிகை அந்த காலகட்டத்தில். அவரு வந்து அதை ஆதரிச்சு ஒரு பெரிய பேரணி எல்லாம் நடந்து திராவிடர் கழகம் பேர் மாத்தது. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ்,
திராவிடர் கழகத்தோட பொலிட்டிக்கல் ஃப்ரெண்ட் எது? திராவிடர் கழகம் வந்து வாக்கு அரசியல்ல கிடையாது. அதோட அரசியல் துறை திமுக. திமுக அண்ணா திமுக. திராவிடங்கிற பேர் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்கிடணும். அப்போ அதே தான் இங்கேயும் ஆர்எஸ்எஸ் வந்து அவங்களோட ஐடியாலஜிங்கிறது இந்துத்துவா. இந்த தேசம் வந்து ஒரு பரந்துபட்ட இந்துத்துவ ராஷ்டிரமா இருக்கணும், இந்து ராஷ்டிரமா இருக்கணும். இந்துஸ்தான்ங்கிற வார்த்தையை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. அது நம்மளோட பழைய வார்த்தை தான். இருந்தாலும் நம்ம பயன்படுத்துறதுலாம் இந்தியா தான். இந்துஸ்தான் இது வந்து அகண்ட பாரதம், இப்படிதான் இருக்கணும். இந்த நாட்டோட பிரிவினை தவறு. அது சரித்திரத்தை நம்ம இனி திருத்த முடியாது இல்லையா? வரலாறு வந்து பல மாறுதல்களை ஏற்படுத்துது. அந்த வரலாற்று பிழைகள், அது பிழைகளா இருந்தாலும் நீங்க எப்படி சரி செய்வீங்க? அது முடியாது, இம்பாசிபிள். ஆனா அது வந்து அவங்களோட இம்பாசிபிளா இருந்தாலும் அது அவங்களோட ட்ரீம். அப்ப அதே ஐடியாலஜில வர பாரதிய ஜனசங்கம் அதைத்தான் சொல்லுச்சு. இதெல்லாம் 67. அதுக்கு பிறகு 80ல வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி வரும்போது அதைத்தான் சொல்லுச்சு. இன்னைய தேதி வரைக்கும் அதை சொல்லுவாங்க. அதாவது அகண்ட பாரதம், பாகிஸ்தான் வந்து நம்ம நாட்டில இருந்து பாகிஸ்தான் வெறுப்பு, பாகிஸ்தான் வந்து இந்த நாட்டை அழிக்க பாக்குது, இந்துக்களை வந்து 2ஆம் தர குடிமக்கள் ஆகுறாங்க. இப்போ சிஏ வருது அப்படின்னா குறிப்பிட்டாப்புல இப்ப 300 பேருக்கு கொடுத்தாங்களாங்க சிஏ. இது 300 பேருமே வந்து பாகிஸ்தான்ல இருந்து வந்து இந்துக்கள். அதாவது அவங்க அகதிகளாக இங்க வந்து இந்துக்கள். ஆனா உண்மையிலேயே இவங்க யாருக்காக வந்து சிஏ கொண்டு வந்தாங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்ல ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டி, மத்துவா கம்யூனிட்டியும் நாம சூத்ராவும். நான் வந்து என்னோட நூல் ஒண்ணு வீர திருமகன் ஒரு நூலுங்க. நேதாஜி பசுமன் தேவரையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸையும் பசுமன் தேவரையும் கம்பேர் பண்ணி எழுதுனது. அந்த நூல்ல வந்து எக்ஸ்போஸ் தான் இப்போ அண்ணாமலை மீதான வழக்கு சாங்ஷன் ஆயிருக்குல்ல. அதாவது அண்ணா இவங்களை எல்லாம் 50கள்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். நான் அதை வந்து விரிவா அந்த நூல்ல குறிப்பிட்டிருப்பேன். பழைய ஆதாரங்களை எல்லாம் வச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதுங்க. தொடரா வந்தது, அப்புறம் நூலா வந்துருச்சு. அதைத்தான் ஃபேக்ட் செக்குக்கு பயன்படுத்தினாங்க. எதுக்காக நான் குறிப்பிடுறேன்னா, இந்த நூலுக்காக டிராவல் பண்ணும்போதுதான் எனக்கு நாம சூத்ரா, அப்புறம் வந்து மட்டுவா கம்யூனிட்டி, இதை பத்தி எல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். செகண்ட் லார்ஜஸ்ட் எஸ்சி கம்யூனிட்டி அது வெஸ்ட் பெங்கால்ல. அவங்க ஓட்டை வந்து எய்ம் பண்ணும்போது பாரதிய ஜனதா சிஏஏ வந்து முதல்ல அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜிக்கு எதிர்ப்பு. இப்ப மம்தா பானர்ஜியோட கொள்கைங்கிறது என்ன? பெங்காலி, இப்ப நம்மள மாதிரிதான் தமிழ் உணர்வு மாதிரி வங்காள உணர்வு. ஆனா அதை தாண்டியான ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ணும்போது இந்து ஓட்டு வங்கியும் போது யாரை கொண்டு வர்றது உள்ள ஒரு பெரிய கம்யூனிட்டி, மட்டுவா கம்யூனிட்டி. அது எல்லாமே பழைய வங்காள பிரிவினைக்கு முன்னாடி, அதுக்கு பிறகு ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு பிறகு இந்தியாவுக்குள்ள குடியேறினவங்க. அதாவது அவன் 100 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இந்தியாவில தான் இருக்கா. அவங்களை எப்படி இவங்க பிரெயின் வாஷ் பண்ணாங்க? உங்களுக்கு இந்திய குடியுரிமை பெற்று தரோம்னு. ஆனா அவங்க இந்திய குடிமக்களா தான் இருக்காங்க. இப்ப இந்திய குடியுரிமை அவங்க வாங்கணும்னா, நாங்க இந்திய குடிமக்கள் அல்ல, நாங்க வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்தவங்கன்னு அதுக்கு ஆதாரம் கொடுக்கணும். அது சாத்தியமா? சாத்தியம் இல்ல. மட்டுவா கம்யூனிட்டியை பிரெயின் வாஷ் பண்ணி 2019ல 40% ஓட்டு வாங்கிருச்சு பிஜேபி. 18 சீட்டு வெஸ்ட் பெங்கால்ல. இன்னைக்கு வந்து சிஏஏ வந்த பிறகு மட்டுவா கம்யூனிட்டியோட அவங்க பெரிய சங்கம் வச்சிருக்காங்க. நான் ரொம்ப டிராவல் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு ரிசர்ச் ஸ்காலர் வந்து என்னோட ஃப்ரெண்டு, என்னோட இதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. அவரு எனக்கு சில தினங்களுக்கு முன்பு எனக்கு அனுப்பியிருந்த மெயில்ல, நாங்க வந்து இந்த சிஏஏக்கு அப்ளை பண்ண போறது இல்லைங்கிற முடிவை சங்கத்தின் சார்பில் எடுத்துட்டோம். என்ன காரணம்னா, சிஏஏக்கு அப்ளை பண்ணாலே நாங்க இந்தியர்கள் அல்லங்கிறத முதல்ல அட்மிட் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா எங்களோட முப்பாட்டம் காலத்துல இருந்து நாங்க இந்தியால இருக்கோம். எங்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆதார் கார்டு இருக்கு, ஓட்டிங் கார்டு இருக்கு, ஓட்டர் கார்டு இருக்கு, எலக்ட்ரிசிட்டி கார்டு இருக்கு, லேண்ட் ஓனர் நாங்க. அப்ப நாங்க இந்தியர்கள் அல்லன்னு சொல்லிட்டு எப்படிங்க இந்திய குடியுரிமைக்கு அப்ளை பண்ண முடியும்? இவங்க முதல்ல சொன்னப்ப பிஜேபி என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க எல்லாம் இந்துக்கள், அங்க இருந்து வந்து இங்க குடியேறி இருக்கீங்க, உங்களுக்காக தான் இந்த சிஏஏ சட்டம் வருது, நீங்க உங்க ஆதார் கார்டை காமிச்சு ஒரு போட்டோ கொடுத்தீங்கனாலே நீங்க இந்திய குடிமக்கள் சொன்னாங்க. இப்போ வந்து ஆன்லைன் போர்ட்டல்ல நீங்க அப்ளை பண்ணுங்க, ஏற்கனவே எந்த நாட்டு குடிமக்களா இருந்தீங்கிறதுக்கான சான்றை கொடுங்கன்றாங்க. ஏன்னா அங்க எங்க இருந்து கொடுக்க? சோ நாங்க யாருமே அப்ளை பண்ணல. எந்த மத்துவா கம்யூனிட்டிக்காக கொண்டு வரப்பட்டதோ அதுல இருந்து ஒருத்தர் கூட இந்த 300 பேர்ல இல்ல. ஃபாரின் நம்ம வெளியுறவுத்துறை ஒரு உயர் அதிகாரி கொடுத்தாரு இல்லையா 300 பேருக்கு இந்திய குடியுரிமை சிஏஏ கீழே வந்து கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு சில தினங்களுக்கு முன்பு பெரிய அளவுக்கு செய்தியா மாறிச்சு இல்லையா? அது எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்? வெஸ்ட் பெங்கால் தீதிகிரி மம்தா மாதிரியே ஒரு ஸ்டைல வந்து யூபியில கொண்டு வராங்க. பிரைம் மினிஸ்டர் பேசினதுதான் நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க. அதே தொகுதியில நிக்கிறது வந்து டிஎம்சி, திரிணாமுல் காங்கிரஸ் நிக்குதாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் வந்து சமாஜ்வாதி காங்கிரஸ் அந்த இந்தியா கூட்டணியோட சார்பா
திரிணாமுல் காங்கிரஸோட கொள்கைகளை உத்தரப்பிரதேசத்துக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்க. இது முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவது குற்றச்சாட்டு, உத்தரப்பிரதேசத்துல குறிப்பா வந்து பூர்வாஞ்சல் பகுதியில இருக்கிற சனாதன தர்மத்தை அழிக்கக்கூடிய சவுதர்ன் பார்ட்டியோட இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. இது இரண்டாவது குற்றச்சாட்டு. அப்ப திருப்பி நார்த் சவுத் டிவைட கொண்டு வர்றது யாரு? மத்திய அரசு, மோடிதான். தொடர்ந்து அந்த அவங்களுக்கான அந்த நம்பிக்கை அதுல இருக்கா சார்? இது மாதிரியான நம்ம பிரிச்சு இந்து முஸ்லீம் அப்படின்ற அந்த இதை பிரிக்கிறதுனால இந்துக்கள் ஓட்டு ஃபுல்லா வந்துரும் அப்படின்றத நம்புறாங்களா பிஜேபி? நம்புறாங்க. ஆனா அது முதல்ல இருந்து அது வரலைங்க. 2014 ஃபர்ஸ்ட் டைமா ரொம்ப வருஷத்துக்கு பிறகு ஒரு மெஜாரிட்டியோட கவர்மெண்ட் வந்துச்சு இல்லையா? பிஜேபி கவர்மெண்ட் முதல்ல வரும்போது மெஜாரிட்டி கவர்மெண்ட். எத்தனையோ வருஷமா மெஜாரிட்டி கவர்மெண்ட் நம்ம கிட்ட இல்ல. அநேகமா நான் நினைக்கிறேன் நரசிம்மராவ் காலத்திலே மெஜாரிட்டி கிடையாது. அவங்களே வந்து சில கட்சிகளோட ஆதரவோட தான் இருந்தாங்க. ஸோ 91ல இருந்து மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட் 2014 முதல்ல ஒரு தனி மெஜாரிட்டியோட ஒரு கவர்மெண்ட் வந்துச்சு. ஆனா அப்ப என்ன முழக்கம் வைத்தார்கள்? குஜராத் மாடல் தானே. குஜராத் மாடல்னா முன்னேற்றம், இந்த மாதிரி வந்து ஒரு எந்த விதமான இதுவும் பிரிவினையும் இல்லாத குஜராத்தை பாருங்க எவ்வளவு முன்னேறி இருக்கு. காரணம் மோடி, நரேந்திர தாமோதர தாஸ் மோடி. இத்தனை வருடங்களாக அவர் வந்து குஜராத்ல முதலமைச்சரா இருக்காரு. கிராமம் வரைக்கும், தமிழ்நாட்டுல கிராமம் வரைக்கும் வந்து குஜராத் மாடல் பேசினாங்க. அப்போ அதுதானே வளர்ச்சி. அப்ப இந்துத்துவாங்கிறத 2014 எங்க வச்சாங்க? 2019 நேரேட்டிவ் வந்து மஸ்குலர் டெமோக்ரஸி. மஸ்குலர் டெமோக்ரஸினா என்ன? பாகிஸ்தான் வந்து இங்க உள்ள வந்து அடிச்சிருச்சுங்க, இவ்வளவு பேரை வந்து புல்வாமால கொண்டுட்டாங்க, நாங்க இறையாண்மையை முன்வச்சு அரசியல் பண்ணாங்க, இந்தியாவோட இறையாண்மையை காப்பாற்றணும் அப்படின்னு. இறையாண்மை மஸ்குலர் டெமோக்ரஸி, அதாவது ஒரு முரட்டு தேசியவாதம். அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைவர் வந்து ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி, 56 இன்ச் மார்பு. இதுதானே 2019 நேரேட்டிவ். அப்ப ரெண்டு டைம்லயுமே அவங்களுக்கு இந்துத்துவ ஓட்டு வங்கின்னு எங்க கிரியேட் ஆச்சு? ஃபார் தட் மேட்டருங்க 2009 அத்வானி பிரைம் மினிஸ்டர் கேம்பெயின். அப்ப நான் வந்து அவங்களுக்கு வெப் கேம்பெயின் பண்ணி தரேன். இதே கமலாலயத்தில் எனக்கு ரூம் எல்லாம் இருந்துச்சு. ஒரு பெரிய டீம் போட்டு ஆஸ் அ சீனியர் ஜேர்னலிஸ்ட் வெப் கேம்பெயின். அத்வானி அவர்களோட நிறைய கேம்பெயின், ரேலி எல்லாமே வெப்ல வந்து கொண்டு வந்தோம். அப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கெல்லாம் இப்ப ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனல் டெவலப் ஆகுது. 2009 ஈவன் ஃபார் தட் மேட்டர் நமக்கு ஃபைபரே கிடையாது, ஃபைபர் இன்டர்நெட்டே கிடையாது. 256 kbps மெயின்லி வந்து ஏர்டெல்லும் இன்னொரு ஏதோ ஒரு கம்பெனி இவங்க தான் கொடுப்பாங்க. அதை வச்சேதான் அதை பண்ணோம். அப்போ இந்துத்துவாவின் தீவிர முகமாக அறியப்பட்டவர் அத்வானிஜி இல்லையா? ஏன்னா அவர் தான் வந்து பாபர் மசூதி, பல பிரச்சனைகள், ரத யாத்திரை. அவர் எங்க ஜெயிச்சாரு? 2009 வந்து தீவிர இந்துத்துவாவின் முகமான பிதாமகரான அத்வானியால வந்து அவரால் வின் பண்ண முடியலையே. காரணம் அப்படியான ஒரு ஓட்டு வங்கி இருப்பதாக நினைப்பதே கற்பனை. இது நான் வந்து 67ல இருந்து இந்த உதாரணம் அதுக்காக தான் சொன்னேன். சரி, இப்ப மோடியோட இந்த பேச்செல்லாம் இப்ப தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா இந்த மக்கள் எப்படி சார் பாப்பாங்க? ஓட்டு போட்டு முடிச்சுட்டாங்க. அவங்க எப்படி பாப்பாங்கிறத பத்தி மோடி அவர்களுக்கு கவலை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு பிரைம் மினிஸ்டர் இப்படி பேசுறது சரியா சார்? சரியில்லை. அது அந்த பாயிண்ட் நீங்க சொல்றீங்களே, அது கரெக்ட். என்ன காரணம்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து 10 வருஷம் ஆட்சி, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு பிரைம் மினிஸ்டர் நான் என்னை தேர்ந்தெடுங்க சொல்றதுக்கெல்லாம் உரிமை இருக்கு. உலக சரித்திரத்துல 30 வருஷம் இருந்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா அவர் தான் டிவிசிவ் பாலிடிக்ஸ்குள்ள போறாரு. ஓட்டு வங்கி அரசியலை இந்தியா கூட்டணி கடைபிடிக்கிறது, முஸ்லீம் ஓட்டு வங்கிங்கிற அப்பீஸ்மெண்ட் பாலிசி, தாஜா அரசியல், இதான ஒரு வைக்கிற குற்றச்சாட்டு. ஆப்போசிட் அப்படியே பாருங்க, இந்து ஓட்டு வங்கியை கிரியேட் பண்றது யாரு? இந்து தாஜா அரசியல் பண்றது யாரு? யாரு வந்து ராமர் கோயில் கட்டினதை வந்து பிரம்மாண்டப்படுத்துறது? சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல வர்ற விஷயங்க. ராமர் கோயில் கட்டிட்டு இருக்கும் போதே அங்க இன்னொரு மசூதியும் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இவங்க வந்து தேர்தலுக்காக கட்டி முடிக்கப்படாத, முழுமை பெறாத ஆலயத்துக்கு அவங்க குடமுழுக்கு பண்ணி மூலவர் சிலையை நிறுவிட்டாங்க. உண்மையிலே தப்பு. ஒரிசால என்ன பேசுறாரு முதலமைச்சர், பிரைம் மினிஸ்டர்? ராமர் கோயில் திறப்பு விழா நடக்கிற அதே நேரத்துல நாட்டின் கவனத்தை திசை திருப்புவதற்கு பூரி ஜெகநாதர் கோயில்ல வந்து அவர் அங்க ஒரு பெரிய கட்டுமான வேலைகள் பார்த்தாங்க. அதுக்கான திறப்பு விழா வச்சாங்க. ராமரா ஜெகநாதரா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புனது வந்து நவீன் பாபு. அப்போ வந்து ராமர் ஜெகநாதரும் ஒண்ணு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பிரைம் மினிஸ்டர் அப்படிதான் பேசுறாரு. ராமரா ஜெகநாதரான்னு கேள்வி எழுப்பினாரு.
பிஜேபி ஆட்சியை பிடிக்கும். மீண்டும் ஒரு முறை வந்து பழைய பொலிவை வந்து பூரி ஜெகநாதர் ஆலயம் பெறும். இந்த புது கட்டுமான வேலைகளுக்காக பூட்டப்பட்டு இருக்கிற இன்னொரு ஒரு 600 வருஷம் பழமையான கதவு, அதை நாங்கள் திறந்து விடுவோம். அப்போ முழுக்க முழுக்க இது வந்து வெறுப்பு அரசியல் இல்லாம வேற என்ன இருக்கு? ஒரிசால பேசுறது வேற பேசுறாரு, உத்தரப்பிரதேசத்துல பேசுறது வேற பேசுறாரு, வெஸ்ட் பெங்கால்ல நாம சூத்திரர்களும் தப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க. என்னங்க அந்த கால்குலேஷன்லயே தப்பு இருக்கு. அவங்க பிரச்சாரத்தோட வெஸ்ட் பெங்கால் வந்து 2019ல 40% ஓட்டு வாங்கினாங்க. இந்த தடவை அவங்க வாங்க முடியாது. அப்படின்னா சீட் ரொம்ப குறையும். காரணம் என்னன்னா 2021லயே வந்து வெறும் 3% டிராப் தான் பிஜேபி. 40ல இருந்து 37ஆவும் 36ஆவும் மாறினாங்க. அதுலயே வந்து அவங்களுக்கான பெரிய தோல்வி ஆகி போச்சு. அப்ப இன்னமும் இது டிராப் ஆகும். இப்ப டிராப் ஆகும்னு உணரும் போது அவங்க வந்து என்ன பண்றாங்க, மம்தா பானர்ஜி அது ஒரு பிராண்டு, அது தீதிகிரி, அது தவறு, அதை வந்து உத்தரப்பிரதேசம் கொண்டு வர பாக்குறாங்க. ஏன்னா உத்தரப்பிரதேசத்துலயும் பலவீனம் ஆயிட்டே வராங்க. உத்தரப்பிரதேசத்துல ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தலையே வந்து பிஜேபியால வெற்றி பெற முடியலையே. சாதாரண இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி தானே ஜெயிக்கணும். இடைத்தேர்தல்ல எல்லாரும் எல்லா தலைவர்களும் போனாங்க, யோகி வரைக்கும் போனாரு, ஜெயிக்கலையே. ஜெயிக்கல. அப்போ ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஒரு 64 தொகுதினா அதுல ஒரு 20 தொகுதி குறைஞ்சா கூட பிஜேபிக்கான மெஜாரிட்டி மார்க் குறைஞ்சு போயிடும். சார், இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா, காங்கிரஸ் வந்து ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க சார். மோடி வந்து தனக்காக, அமித்ஷா மோடி தான் தனக்காக வாக்கு கேட்கல, அமித்ஷாக்காக தான் வாக்கு கேட்கிறாரு, பிரதமரா வந்து மோடி இருக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு நரேட்டிவ் காங்கிரஸும் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசினாலும் ஓகே, அமித்ஷாவே பேசினாரு, நான் பிரதமர் இல்ல, மோடி தான் எப்பவுமே இருக்க போறாரு அப்படின்ற மாதிரியான இவங்களும் பேசுறாங்க. ஏன் சார் இந்த நரேட்டிவ் இந்த தேர்தல் களத்துல எழ வேண்டிய அவசியம் என்ன? இந்த தேர்தல் களத்துல இது எழக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தான் முதல்ல பேசினாரு. மோடி பிரதமர் ஆக மாட்டாருங்கிற பல கால்குலேஷன்ஸ் ஓடிட்டு இருக்கும்போது, அவர் பிரதமராகி 1 வருஷம் கழிச்சு அமித்ஷா பிரதமர் ஆவாருன்னு சொல்றது என்ன வகையான நேரேட்டிவ்? என்ன சொல்றீங்க? மோடி பிரதமர் ஆக மாட்டார். உங்ககிட்ட யாராவது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்காங்களா? அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லைங்க. இந்த தேர்தல் மோடி பிரதமராக இருக்கணுமா இருக்க கூடாதாங்கிறத பத்தி அதானே பேசிட்டு இருக்காங்க. அப்போ அதேதான் 2004 வந்து வாஜ்பாய் பிரதமர், இதேதான், இதே பாகிஸ்தான், கார்கில் ஊடுருவல், அப்புறம் மஸ்குலர் டெமோக்ரஸி, இதே செட்டப் தான். இந்துத்துவ தீவிர இந்துத்துவ கிடையாது. அவர் கொஞ்சம் வளர்ச்சி, அதாவது தங்க நாற்கர சாலை அப்படியான விஷயம். இந்தியா ஷைனிங் கேம்பெயின், பிரமோத் மகாஜன் கேம்பெயின். அப்போ எதிர்கட்சிகள்கிட்ட யார் பிரதமர் வேட்பாளர்? யாரும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா யூபிஏ 1 கிடையாது. யூபிஏ 1 வந்து போஸ்ட் போல் அலையன்ஸ். ப்ரீ போல்ல வந்து காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில் இருந்தது. இங்க தமிழ்நாட்டில் திமுக, இன்னும் சில கட்சிகள், அவ்வளவுதான். அப்போ நேரேட்டிவ் என்ன செட் ஆச்சு? வாஜ்பாய் பிரதமராக நீடிக்க கூடாது, அவ்வளவுதான். உங்ககிட்ட யார் பிரதமர் வேட்பாளர்? அதெல்லாம் கிடையாதுங்க, நாங்கள் தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்வோம். கலைஞர் மட்டும் சோனியாவே வருக, சொக்கத்தங்கமே வருகன்னாரு. அது வந்து ஆல் இந்தியா லெவலுக்கு போல. 2019லயும் ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர்னாரு. அது ஆல் இந்தியா லெவலுக்கு போகல. ஏன்னா போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ பிரதமர் மோடியோ அமித்ஷா என்ன சொல்றாங்க? வருஷத்துக்கு ஒரு பிரதமர் வந்துருவாங்க, 5 வருஷத்துக்கு 5 பிரதமர். அது சாத்தியமா? நிச்சயமா சாத்தியம் இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த ரொட்டேஷனல் டேம் கொண்டு வந்ததே பிஜேபி தான். கர்நாடகத்துல பாதி குமாரசாமி, பாதி பேர் என்ன மணிக்கணும், எடியூரப்பா மணிக்கணும், பாதி எடியூரப்பா பாதி குமாரசாமின்னு கொண்டு வந்து, குமாரசாமி 2 வருஷம் முடிஞ்சோன்னா நான் எப்படிங்க சீட்டை விட்டு கொடுப்பேன்னு சொல்லி அதுல ஏற்பட்ட குழப்பம் தான் முதல் குழப்பம். அதோட அவர் மேல இருக்கிற நம்பகத்தன்மை போச்சு. அப்போ ரொட்டேஷனல் சீஃப் மினிஸ்டருங்கிறது இவங்களோட பழைய எக்ஸ்பீரியன்ஸா இப்ப அதை 5 இயர்ஸ்க்கு 5 பிரைம் மினிஸ்டர் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன நேரட்டிவ் கொண்டு வர்றாருன்னா, நீயே 1 வருஷம் பிரைம் மினிஸ்டர் தான், 1 வருஷம் கழிச்சு அமித்ஷா பிரைம் மினிஸ்டர், அதாவது 2 பிரைம் மினிஸ்டர் ஆறாங்க. அப்போ 5 வருஷம் டேர்ம்ல அமித்ஷா பிரைம் மினிஸ்டர்னா பதற்றமாக்குறாங்களா சார் பிஜேபி? அவரு மோடியோட வலிமையான லீடர் இல்லைன்றது அவங்களே நம்புறாங்களோ? அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, 75 வயசுங்கிறது ஏற்கனவே பிஜேபி பல முறை வந்து சொன்ன விஷயம் தான். அதைத்தான் அமித்ஷா இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்து சொல்றாரு. ஏற்கனவே இயல்பாகவே பிஜேபியில குஜராத்தை சேர்ந்த ஆனந்தி பெண்ல இருந்து பல உதாரணம் சொல்ல முடியும். மார்க்தர்ஷிக் மண்டல், அது வழிகாட்டும் குழு, அதுல கொண்டு போய் போட்டுருவாங்க இந்த மூத்தவர் இவங்களை எல்லாம். 75 வயசுக்கு மேல ஒருத்தங்க ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடாது, நல்ல கொள்கை தான், அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஈவன் RSS சர்சங் சாலக், அதாவது அகில இந்திய தலைவர், அந்த பதவி ரொட்டேஷன் பாத்தீங்கன்னா அப்படிதான். இப்ப மோகன்ஜி பாவத்துக்கு முன்னாடி சுதர்சன்ஜி இருந்தாரு, அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்.
அவரு கரெக்டா 75 வயசு ஆன உடனே அவருக்கான ஓய்வு வந்துருச்சு. இப்ப இவருக்கும் அடுத்த வருஷம் ஓய்வு வந்துரும். அதுக்கப்புறம் அவங்க இருப்பாங்க. ஆர்கனைசேஷன்ல இருப்பாங்க. ஆனா அன்றாட நடவடிக்கைகளை வழிகாட்ட மாட்டாங்க. இது ஒரு நல்ல செட்டப் தான். இதை வந்து பிஜேபி நடைமுறைப்படுத்தினால் அப்பனா எப்படி பிரைம் மினிஸ்டரா இருப்பாருங்கிற கேள்வியை அரவிந்த் கெஜ்ரிவால் எழுப்புறாரு. கேள்வியில ஒரு அடிப்படை தவறு என்ன இருக்குன்னா, அவர் தான் பிரைம் மினிஸ்டரே இல்லங்கிறதான உங்க நேரேட்டிவ். அப்புறம் எதுக்கு பிரைம் மினிஸ்டர் ஒரு வருஷம் கழிச்சு வேற ஒருத்தர்னு சொல்லணும். அது அவர் வந்த உடனே அது சொல்லிட்டாரு. அதை மத்தவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அமித்ஷாவோட அந்த ரியாக்ஷன் தான் எனக்கு ரொம்ப ஃபன்னியா தெரிஞ்சது. அதெல்லாம் கட்சி முடிவு செய்ய வேண்டிய விஷயம் தானே போகணும். எம்ஜிஆர் ஏதாவது கேள்வி எனக்கு முடக்கா கேட்டாங்க, இதெல்லாம் மக்கள் பார்த்துக் கொள்வார். சிம்பிள், அவ்வளவுதான். ஏதாவது கேள்விகளுக்கு அதுக்கு ஒரு பதில சொல்லி அதை நீங்க வளர்த்து கொண்டு போவீங்கல்ல. பத்திரிகையாளர் மக்கள் பார்த்துக் கொள்வார்கள், அவ்வளவுதானே. மக்கள் முடிவு பண்ணிக்கோ. ஓகே சார், இறுதியா ஒரு கேள்வி, சுருக்கமான பதில் தான் எதிர்பார்க்கிறேன். இப்ப 379 தொகுதிகள் 4 கட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு சார். ஓவராலா யார் சார் எவ்வளவு நம்பர் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இந்தியா கூட்டணி ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், எவ்வளவு நம்பர் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி தாங்கிறதுல எனக்கு சந்தேகம் கிடையாதுங்க. அதுல வந்து அபவுட் 220 வந்து அவங்களுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. கூட்டணி கட்சிகள் பெரிய அளவுக்கு இல்ல. ஏன்னா மகாராஷ்டிராவில் இருக்க கூட்டணி கட்சிகள் வீக்கா இருக்கு. அப்படின்னா அதெல்லாம் 2 தொகுதியில் நிக்கிற கட்சி தான். அப்ப கூட்டணி கட்சிகளோட கான்ட்ரிபியூஷன் டு என்டிஏங்கிறது ஒரு 10-12 தொகுதி தான் வருங்கிறது என் கணக்கு. ஆக 230-240 வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு பிஜேபியோட கூட்டணிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு. இந்த 5வது கட்ட தேர்தல் வரைக்குமே நான் இதை சொல்றேன். 6-7 ஏதாவது மாறுதல் ஏற்பட்டாலும் பிஜேபிக்கு குறையத்தான் செய்யும், கூடாது. காரணம் தொடர்ந்து ஏற்படுகிற பல தவறுகள். இதே மாதிரி தான் இவங்க தொடர்ந்து தவறு செய்வாங்கன்னே நான் நினைக்கிறேன். இப்போ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பையே அமித்ஷா விமர்சிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. கோர்ட் வந்து நாளைக்கு நேரத்தை அது சொல்லுது, நாங்க ஒன்றும் சிறப்பு சலுகை எல்லாம் காட்டல, இன்னென்ன காரணங்களுக்காக சொல்லுது. அப்போ அப்படியான ஒரு விமர்சனம் தவறு. காரணம் அதுல உள்நோக்கம் நீங்க கற்பிக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, நீங்க எங்க தீர்ப்பு மேல ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வச்சா நாங்க வரவேற்கிறோங்குது. உள்நோக்கத்தோட விமர்சனம் வைக்க கூடாது. ஆனா ஒரு உள்துறை அமைச்சரை வைக்கிறாருங்க போது ஒரு பதற்றம் வந்து எனக்கு தெரியுது. அதுல இன்னும் அவங்க குறைவாங்க, எண்ணிக்கை குறையும்னு நினைக்கிறேன். இந்தியா கூட்டணி எக்ஸப்ட் கேரளா, அப்புறம் பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், இதை தவிர மற்ற இடங்கள்ல ஓரளவு கொய்சிவா இருக்காங்க. ஆனா இந்த 3 ஸ்டேட்ல யார் ஜெயிச்சாலும் அது நான் பிஜேபி தானே. மம்தா எப்பவுமே சொல்றாங்களே, நாங்க எத்தனை தொகுதி ஜெயிச்சாலும் நாங்க வந்து வெளியில இருந்தாலும் ஆதரவு கொடுப்போம்ன்றாங்க. நமக்கே தெரியும் அரவிந்த் கெஜ்ரிவால் பேசுறதெல்லாம். கேரளால யார் ஜெயிச்சாலும் நான் பிஜேபி தான். அப்போ நான் பிஜேபி அணிக்கு தான் அதிக இடங்களை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுறேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. பட் என்ன ரிசல்ட் அப்படின்றது ஜூன் 4க்கு அப்புறம் நம்ம பேசலாம் சார். நன்றி, வணக்கம்.